ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். 1. யாக பூசை. சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் ஆதலால் யாக பூசை செய்பவர்கள் அவர்கள் அழுக்கு உண்டு. வீட்டின் நடுவாயிலை மஞ்சள் நீர் தெளித்து சுத்தம் செய்து 4 மூலையிலும் நவதானியம் சிறிதளவு வைத்து அதன் மீது 3 களிப்பாக்குகளை வைத்து களிப்பாக்குகளின் மீது ஒரு எலுமிச்சம்பழம் வைத்து எலுமிச்சம் பழத்தின் மீது ஒரு முழு பூசு மஞ்சளை வைத்து 4 மூலைகளையும் சுற்றி வந்து நடுவில் நின்று தீபாராதனை காட்டி 3 எலுமிச்சம் பழங்களை பிழிந்து 4 மூலைகளில் எரிந்துவிட்டு 4 மூலைகளிலுள்ள நவம்பர் தானியம், பாக்கு, எலுமிச்சம் பழம், மஞ்சள் ஆகியவற்றை தனித்தனி மூட்டையாக மஞ்சள் துணியில் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். யாக பூசையில் கலந்து கொள்ள வரும்போது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த துணி மூட்டையை உடம்பெல்லாம் தடவி எடுத்துக் கொண்டு வந்து தலையைச் சுற்றி அவரவர்கள் யாக குண்டத்தில் போட வேண்டும். பூசை முடிந்தவுடன் அவரவர் யாக குண்டத்தில் உள்ள சாம்பலை சேகரித்தது சிறிதளவை மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி தலைவாயின் முன்புறத்தில் கட்ட வேண்டும். மீதமுள்ள சாம்பலை ஒரு டப்பாவில் பத்திரப்படுத்திக் கொண்டு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் யாக சாம்பலை சிறிதளவு உடல் முழுவதும் பூசிக்கொள்ளலாம். தண்ணீரில் சிறிதளவு யாக சாம்பலை போட்டு குடிக்கலாம். குளிக்கும் நீரில் சிறிதளவு சாம்பலை போட்டு குளிக்கலாம். சோர்வாக இருக்கும் நேரங்களில் டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சாம்பலை போட்டு முகத்தில் அடித்துக் கொள்ளலாம். 2. கலசம் பெறுபவர்கள். கலசம் வாங்குபவர்கள் கருவறையின் பின்புறத்தில் உள்ள மண் தரையில் கிழக்கு மேற்காக உட்கார்ந்து கலசத்தை மேற்கு புறமாக ஆரம்பித்து அதாவது தலையின் பின்புறமிருந்து முன் பக்கம் கொணர்ந்து தண்ணீரை குடும்பத்தில் உள்ள அனைவரும் தலையில் கொட்டிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தாய் தந்தையர்க்கு தீபாராதனை காட்ட வேண்டும். தாய் தந்தையர் குழந்தைகளுக்கு தீபாராதனை காட்ட வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தீபாராதனை காட்ட வேண்டும். பிறகு 10 நிமிடம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் வெறும் கலசத்தை வீட்டிற்கு தியானம் இருக்க வேண்டும். கொண்டு போய் பூசை அறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேங்காயை உடைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அம்மா அருள்வாக்கில் கூறியபடி வாயிற்படியில் கலசத்தை தேங்காயுடன் கட்ட வேண்டியவர்கள் பாதி கலச நீரை தலையில் ஊற்றிக்கொண்டு பாதி கலச நீருடன் கூடிய தேங்காயை தலைவாயிலில் கட்டி அவர்களே அவர்கள் கையினால் பௌர்ணமி அல்லது அமாவாசையில் தீபாராதனை காட்டி வர வேண்டும். வெளியூர் செல்ல நேர்ந்தால் வேறு யாரும் தீபாராதனை காட்டக்கூடாது. அடுத்த அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ தீபாராதனை காட்டலாம். அம்மா அருள்வாக்கின்படி வீட்டிலும் தொழிற்கூடங்களில் கலச நீரை தெளிக்க வேண்டியவர்கள் பாதி கலச நீரை தலையில் ஊற்றிக்கொண்டு பாதி நீரை வீட்டிலும் தொழிற்கூடங்களிலும் தெளித்துவிட்டு காலி கலசத்தை பூசை அறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தனிப்பட்ட முறையில் அம்மா அருள்வாக்கில் வேறு கூறியிருந்தால் அதன்படி செய்ய வேண்டும். 3. குத்து விளக்கை பெறுபவர்கள். பூசையினின்றும் குத்து விளக்கை பெற்றவர்கள் அவர்களே கருவறைக்கு முன்பு குத்து விளக்கை ஏற்றி எடுத்து செல்ல வேண்டும். ஏற்றிய சிறிது நேரத்தில் விளக்கு அணைந்துவிட்டால் பரவாயில்லை. பிறகு வீட்டிற்கு போய் ஏற்றிக் கொள்ளலாம். அடுத்து வரும் அமாவாசை அல்லது பௌர்ணமியில் விளக்கை ஏற்றி வைத்து பூசை செய்து வர வேண்டும். அம்மா அருள்வாக்கில் அருளிய வண்ணம் மேற்கண்ட பூசை முறைகளில் ஈடுபடுவதால் தீவினைகள் நம்மை அணுகாமல் பில்லி, ஏவல், சூன்யம், வைப்பு முதலியவற்றினின்றும் அம்மாவின் அருளினால் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சக்தி.